சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் கலந்துக்கக்கூடியவங்க தான் பவித்ரா. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலில இருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட கணவர் கொஞ்சம் மாசம்ல இறந்து போயிட்டார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பவித்ராவுக்கு சரிகமபால ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு உதவி பண்ண போறாங்களாம். சரிகமபா மேடை அப்படிங்கிறது ஒரு சரியான மேடை. உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய அற்புதமான ஒரு மேடை. இந்த ஒரு சரிகமபா மூலியமா சாதாரண மக்கள் கூட ஒரு செலிபிரிட்டியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உதாரணமா இப்ப லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல டைட்டில் வின் இருக்கக்கூடிய நம்ம திவினேஷ் வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்ப திவினேஷ்க்கு அப்புறமா இந்த சீசன் 5ல தேவயானி மகள் இனியா உட்பட எக்கச்சக்கமானவங்க கலந்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இருந்தாலும் இதுல செலக்டிவா கடலூர் மாவட்டத்துல குடிகாடு பகுதியில் இந்த பவித்ரா அவங்க பாடின முதல் பாடலையே ஒட்டுமொத்த ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுத்து அவங்களோட பாட்டுக்கு கௌரவம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட பவித்ரா அவங்களோட குடும்ப பின்னணி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பின்னணி அப்படிங்கிற மாதிரியும், தன்னோட கணவர் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல தவறி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை விட முக்கியமானது பவித்ராவோட இந்த பாடல் ஆசையை அவங்க வந்து மேடல் ஏறி பாடணும் அப்படிங்கிற ஆசையை ஆரம்பிச்சு வச்சதே அவங்களோட கணவர் தானாம். சில நேரங்கள்ல இவங்க சரிகமபா ஷூட்டிங்க்கு வந்ததால இவங்க தங்களோட குழந்தைக்காகவும் இவங்களுக்காகவும் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்கான சில விஷயம் வந்து பாதிக்கப்படுதாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஜட்ஜஸ் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து குறிப்பா ஸ்வேதா மோகன் அவங்க சரிகமபா பவித்ராவுக்கு ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த மாடு அப்புறம் கண்ணுக்குட்டி அதை பராமரிச்சு அது மூலயமா பால் வியாபாரம் பண்ணி வரக்கூடிய தொகையில ஏதோ ஓரளவுக்கு யாரையும் நம்பி குடும்பம் நடத்தாத அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவை எடுத்துருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த இப்ப கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு பண உதவியாவோ இல்ல மாடோ கண்ணுக்குட்டியோ வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு பவித்ராவோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.